இந்த மாரியம்பிகையினுடைய தனிப்பெரும் சிறப்பாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. பல நாமங்களையும் பல ரூபங்களையும் உடைய அம்பிகையை மாரியம்மன் என்ற பெயரோடு இங்கே நாம் வழிபட்டு மகிழ்ந்து வருகின்றோம். மாரி என்று சொல்லக்கூடிய மழை எப்படி உயிர்களை எல்லாம் காப்பாற்றும் பொருட்டு எந்த விதமான வேகமே இன்றி பெய்து உயிர்களை காப்பாற்றி மகிழ்கிறதோ அதுபோல உயிர்கள் அனைத்தையும் தேவையான நலன்களை கொடுத்து எல்லா காலத்தையும் எல்லா நேரத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று கருணையை மழையென பொழிபவள். அதனால் இவளை மாரியம்பிகை என்று உலகமே கொண்டாடி மகள் வந்தது. கருணையின் பிம்பமாக விளக்கக்கூடியவள். அதனால் அவளுக்கு மாதா என்று பெயர். ஸ்ரீமாதா என்றுதான் அவளுடைய 1000 நாமங்களையே முதல் நாமமே நமக்கு துவங்குகின்றது. ஏன் அவளை அன்னை என்று உலகமே போட்டாக்கி கொண்டாடி மகள் வருகிறது என்றால், நமக்கு சாதாரணமா வீட்டில் ஏதாவது தேவைன்னா அம்மா கிட்ட தான் கேட்கணும். அம்மா கிட்ட போய் அம்மா எனக்கு இருந்தது வேணும் அப்படின்னு கேட்டா நாம ஒண்ணு கேட்போம், அம்மா 2 கொடுப்பாங்க. கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு முதல் முறையாக இப்பதான் இந்த கோயிலுக்கு வந்து நீ காலையில தான் அம்பாளை பார்த்தேன். பார்க்கும் போதே அம்பாள் சிறப்பு, ஏதோ ஒரு சிறப்பு வடிவத்திலே இருப்பாள் அப்படிங்கிற எண்ணத்தோடு உள்ளே போய் பார்த்த எனக்கு அம்பாள் சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தருகிறாள் என்று அவளை பார்த்த உடனேயே மனதிற்குள் முதல்ல தோன்றது அதுதான். சுயம்பு என்று சொன்னாலும் அம்பிகையினுடைய வடிவத்தை பார்க்கிற போது லிங்க வடிவமாகத்தான் அவள் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். சிவத்திற்குள்ளே சக்தியும் சக்திக்கு உள்ளே சிவமும் இணைந்திருக்கிறது என்பதை பல காலமும் பல ரூபமும் நாம் அறிந்திருக்கின்ற ஒன்று. அதனால்தான் இறைவனை சிவசக்தி ஸ்வரூபமாக நாம் வழிபாடு செய்து மகிழ்கிறோம் என்று அருளாளர்கள் நமக்கு அருளி செய்வது போல் அன்னை இந்த ஆலயத்திலே அழகே ஒருங்காக சிவசக்தி ரூபிணியாக இங்கே நமக்கு காட்சி வந்து கொண்டிருக்கின்றாள். அந்த அன்னையினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது இன்றைய தினம் நமக்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கிறது. பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளையும் உடைமைகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுமாய் காவல்துறை அன்பர்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த யாகசாலைக்கு உள்ளே ஹோமங்கள் எல்லாம் நிறைவு பெற்று கடன்கள் எல்லாம் இப்போதுதான் புறப்பட்டு அந்தந்த விமானத்தை சென்று அடைய இருக்கிறது. ராஜகோபுரம், மூலஸ்தானம், விநாயகருடைய சன்னதி, கரிப்பண்ணர் சுவாமியுடைய சன்னதி என அனைத்து சன்னதிகளுக்கும் சமகாலத்திலே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது. ஆகவே பக்த கோடி மெய்யன்பர்கள் அனைவரும் நிதானமாக பொறுமையாக பாதுகாப்பாக இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை கண்டு வழிபட்டு அம்பாளினுடைய பேரருள் பெருங்கருணைக்கு பாத்திரமாக வேண்டுமாய் ஆலய நிர்வாகத்தினர் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம். அதே போல் பக்தகோடி பெருமக்களுக்கு ஒரு அன்பான விண்ணப்பம். இந்த யாகசாலைக்கு உள்ளே யாரும் நுழைய வேண்டாம் அப்படிங்கறத உங்களை ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன். ஏன்னா 3 நாள் 4 நாள் சிவாச்சாரியார்கள் செய்த ஹோமத்தை விட நாம பண்றது ரொம்ப பெருசா இருக்கும். இப்பவே இந்த யாகசாலையை சுத்துறவங்க எல்லாம் அப்படியே வெளியே வந்துருங்க. அங்க போய் சுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை, கடன் எல்லாம் கிளம்பி வெளியே போயிடுச்சு.
இந்த யாகசாலைக்குள்ள சுத்துறவங்க எல்லாம் வெளியே வாங்க, தயவு பண்ணி எல்லாரும் வெளியே வாங்க. உள்ள உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, எல்லாரும் வெளியே வந்துருங்க. அதே மாதிரி யாகசாலைக்கு உள்ள போய் இந்த ஹோம குண்டத்துல இருந்து விபூதி எடுக்கிறேன், காசு எடுக்கிறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிற எதையும் இப்போதைக்கு யாரும் எடுக்க வேண்டாம். ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கும் போது அவர் வாய்க்குள்ள இருந்து சாப்பாட்டை எடுக்கிறது எவ்வளவு கேவலமான செயலோ அதை விட கேவலமானது யாகசாலைக்குள்ள அக்னி அணையாமல் இருக்கிற போதே உள்ள போய் உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் எடுக்கிறது. அது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. கோயில் ஐயர் கும்பாபிஷேகம் பண்றாரோ இல்லையோ உள்ள போய் நாம ஒரு ஹோமமே பண்ணிட்டு வந்துருவோம். உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அது அக்னியே இன்னும் அணையாது, அது நாளைக்கு தான் அணையும். அதனால இந்த யாகசாலைக்கு கோயில் நிர்வாகத்தினர் யாராவது வாய்ப்பு இருந்தா ஒரு 4 பேரை வாசல்ல நிறுத்தி உள்ள போக வேணாம்னு சொல்லிருங்க. ஏன்னா சிவாச்சாரியார் போகும்போதே சொல்லிட்டு தான் போனாரு, யாகசாலைக்குள்ள யாரும் நுழையாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கும்பாபிஷேக ஆர்வத்துல அதை யாரும் நம்ம கவனிக்க மாட்டோம். அதனால இப்பவே அதை எல்லாரும் பாதுகாப்பாக இந்த கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ளணும்னு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ராஜகோபுரத்தினுடைய கலசங்கள் தற்போது மேலே ராஜகோபுரத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆலயத்தை வலமாக வந்து யாகசாலையிலிருந்து பூஜை செய்யப்பட்ட கடங்கள் அந்தந்த விமானத்தை அடையும். ஒரு கும்பாபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்தால் 12 ஆண்டுகள் ஆலயத்திற்கு சென்று இறைவனை மன மொழி மெய்யால் பூஜித்த பலன் நமக்கு கிடைக்கும். 12 வருஷம் தினம் கோயிலுக்கு போனோம்னா அதுவே முதல்ல நடக்காது. அதுக்கப்புறமா மனமொழி மெய்யாலே பூஜித்தால் என்ன பலன் வருமோ அத்தனை பலனும் கும்பாபிஷேகம் செய்வித்த மறு வினாடியே வரும். அப்படின்னா நமக்கு அது ஜாக்பாட் அடிச்ச மாதிரி. இன்னைக்கு எல்லாருக்கும் ஜாக்பாட் அடிக்க போகுது கும்பாபிஷேகம் பார்க்கறதுனால. அதனால இந்த குடமுழுக்கு விழா என்பது அவ்வளவு எளிதாக நாம் காணக்கூடிய ஒரு விழா அல்ல. பல கால திருப்பணிகளுக்கு பிறகு இறைவனுக்கு செய்யக்கூடியதற்கு மட்டும்தான் திருப்பணி என்று பெயர். நாம் சாதாரணமாக எவ்வளவு உயர்ந்த பணியில் இருந்தாலும் அது உத்தியோகம், அது வெறும் பணி மட்டும்தான். ஆனால் இறைவனால் தனக்கு யாரிடத்திலே இருந்து பெற வேண்டும் என்று தேர்வு செய்யப்பட்டு இறைவனால் செய்து கொள்ளப்படக்கூடிய ஒரு செயலே திருப்பணி. அந்த அழகான திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு மிக உயர்ந்த ராஜகோபுரம், அற்புதமான மூலஸ்தான விமானம் என அனைத்தும் மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்திலே இறைவனுடைய அருள் சக்தியை யாகசாலையிலே விளைவித்து காலங்கள் தோறும் விளைந்த அந்த சக்தியை அருள் சக்தியாக கடத்திலே நிறைத்து, அதாவது உள்ள யாகசாலையில் வச்சிருந்த குடத்திற்குள்ளே அதை நிறைத்து அந்த குடத்திலே இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் தன்மையை மேலே இருக்கிற கும்பத்தில் இருந்து பிம்பத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற நிகழ்வே இந்த கும்பாபிஷேகம். அன்னையினுடைய இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை நாம் தரிசிக்கின்ற போது வாழ்க்கையிலே நமக்கு என்னவெல்லாம் நலன்கள் வேண்டுமோ அத்தனை நலன்களையும் அருளக்கூடியவளாக அம்பாள் நமக்கு விளங்குகின்றாள். இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கிற நம்ம எல்லாருக்கும் அம்பாள் தனம் தருவாள், கல்வி தருவாள், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தருவாள், தெய்வ வடிவம் தருவாள், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தருவாள், நல்லனை எல்லாவற்றையும் தரக்கூடியவள் என்று அபிராமி பட்டர் மிக அழகாக அருளி செய்கின்றார். காவல்துறையினுடைய காவல்துறை அன்பான வேண்டுகோள். ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு தீர்த்தம் தெளிப்பதற்கு நவீன முறையில் உங்க அங்கங்கே நிற்கணும், யாரும் முண்டி அடித்து முன்னே வர வேண்டாம். நம்ம நவீனமா வந்து நம்ம அறநிலைத்துறை சார்பாக ஆங்காங்கே தீர்த்தம் தெளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மற்ற வயதானவர்கள்லாம் பார்த்தீங்க முன்னாடி வர வேண்டாம். வயதானவர்கள் குழந்தைகளை பத்திரமா பார்த்துங்க. பக்கத்தில் அருகில் இருக்கவும் உங்களை வந்து தள்ளி விடுற மாதிரியோ இல்லை உங்களை வந்து திசை திருப்பியோ உங்களுடைய நகையில் விதவிப்பு முடியாத பணத்தை எல்லாம் திருட நினைக்கலாம். தயவு செய்து அஷ்டபந்தன செஞ்சு புனித நீர் ஊற்றும் போது மேலே பார்க்கும் போது உங்க நகையிலையும் பத்திரமா வச்சுக்க. முன்னாடி யாரும் நகர்ந்து வர வேண்டாம். ஏன்னா நீங்க நிக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் வந்து புனித நீர் தெளிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தனம் தரக்கூடிய அம்பிகை நமக்கு அருளி செய்தது போல் அருளக்கூடியவளாகவே அம்பாள் இங்கே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னை எண்ணி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று நமக்கு அம்பாள் அருளி செய்தது போல
அம்பிகையினுடைய அருளை பெறக்கூடிய இந்த புனிதமான நேரத்தை தான் நாம் அனைவரும் மிகுந்த ஆவலோடும் மிகுந்த பக்தியோடும் எதிர்நோக்கி வழிபட வேண்டிய நேரம். திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகின்ற வேளையிலே பக்தரோடு பெருமக்கள் ஓம் சக்தி பராசக்தி என்கின்ற திருநாமத்தோடு அம்பாளினுடைய அந்த அற்புதமான கும்பாபிஷேக பெருவிழாவினை நாம் வழிபட்டு வருட வேண்டுமாய் வேண்டி மகிழ்கின்றோம்.